வெல்கம் டு எஃப்எஃப் டைம் ஷோ. இன்னைக்கு சினிமாவில் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதில் முதல்ல நம்ம ஏகே சார் அவருடைய படங்கள் எல்லாமே வந்து அதிகமான ஒரு எதிர்பார்ப்பை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அந்த படத்தையும் தாண்டி வந்து வெளியில் அவர் ஏதாவது ஒன்று பேசிட மாட்டாரா, செஞ்சிட மாட்டாரா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தானாகவே கிரியேட் ஆகிருக்கும். ஏன்னா அவருடைய ஓல்டு இன்டர்வியூஸ் தான் வந்து இப்போ வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறமா அவர் இன்டர்வியூஸும் கொடுக்கறதில்ல, எந்த பொது மேடைகள்லையும் கலந்துக்கிறது இல்லை. அதை தாண்டி சோஷியல் மீடியாக்களில் கூட பெரிதளவில் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு வீடியோவும் போடுறதில்ல. ரசிகர்களாக பார்த்து அவரை தனியாக ஷூட் பண்ணி போட்டால் தான் உண்டு. அது மட்டும் இல்லாமல் நான் அஜித் சார் கூட வந்து இந்த மாதிரி இருந்தேன், ஸோ அவருக்கு கூட வந்து நான் இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், அவர் என்கிட்ட சூப்பராக பேசினார் அப்படின்னு மற்றவங்க சொல்லி தான் அதிகமான வீடியோஸ் வந்து பகிரப்பட்டிருக்கு. இப்போ கார் வீடியோஸ்லாம் வந்து அதிக அளவில் பரவப்பட்டுட்டு வருது. இப்போ ஒரு வீடியோ வந்து சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆகிருக்கு. என்ன அப்படின்னா, அவருடைய ஃபேன்ஸுக்கு வந்து பர்த்டே விஷ் பண்ணியிருப்பார். 16 வயசு பையனுக்கு ரசிகனுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருப்பார், பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அந்த வீடியோவை வெளியிட்டு ரசிகர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப உற்சாகத்தில் இருக்காங்க. அஜித் சார் என்ன அழகாக விஷ் பண்ணுறாரு பாருங்க, அவருடைய தோற்றத்தை பாருங்க, எவ்வளோ எங்கா இருக்காரு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. குட் பேட் அக்லி ஒரு பக்கம் வெயிட்டிங்கில் இருந்தால் கூட அஜித் சாருடைய இந்த கிளிப் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. Hi Ravi, wish you a very happy 60th birthday. It's been a while since we last met. Look forward to seeing you soon. Wish you and your loved ones a very beautiful life. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, இயக்குனர் சுந்தர்சி அவங்களுடைய இயக்கத்தில் மூக்குத்தி அம்மன் 2 படத்திற்கான பூஜையெல்லாம் வந்து போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ப்ரொடியூசர் ஐசரி கணேஷ் மற்றும் ரெஜினா கசன்ட்ரா, மீனா, குஷ்பு, நயன்தாரா போன்ற நடிகைகள் எல்லாமே வந்து இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாங்க. பூஜை வந்து வெகு சிறப்பாகவே நடந்துச்சு. இதை பற்றி அந்த படக்குழுவினர் வந்து சொல்லும்போது என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஐசரி கணேஷ் தான் இந்த படத்துக்குள்ள அதிகமாக உற்சாகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. சுந்தர்சி அவங்கள நம்பி முழுசாக அந்த பொறுப்பை வந்து கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நார்மலான பட்ஜெட் ஃபிலிம் கிடையாது, இந்த ஃபிலிம்க்கு வந்து அதிகமான பட்ஜெட் வந்து எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நயன்தாரா அவங்களுக்கு வந்து சேலை அணிவிச்சலாம் மரியாதை செலுத்திருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டத்தை வந்து துறந்தது சரியானது தான் அப்படின்ற மாதிரி குஷ்பு மேம் சொல்லியிருக்காங்க. மீனா மேம் வரும்போது யார் அம்மன் அப்படின்றதே தெரியலன்ற அளவிற்கு வந்து மீனா மேம் இப்போவுமே வந்து ரொம்ப க்யூட்டாக வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம அம்மன் படங்களில் மீனா அவங்கள பயங்கரமாக ரசிச்சிருந்திருப்போம். ஸோ இப்போ கூட வந்து அந்த அம்மன் ரோலுக்கு அவங்க சரியாக பொருத்தமாக இருப்பாங்க அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம். இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் வரப்போகிறாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ஹிப்பா பாதி பேசும்போது இந்த படத்தை பற்றி ரொம்பவே வந்து ஒரு பிளாஸ்டான மூவியாக வெற்றி பெறக்கூடிய மூவியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே அரண்மனை படத்துலையுமே வந்து ஹிப்பா பாதி மற்றும் சுந்தர்சி அவங்களுடைய காம்போ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை தாண்டி இந்த மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 படத்துலையுமே இவங்களுடைய காம்போ வந்து வர்றதுனால வெறித்தனமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ரெஜினா கசன்ட்ரா அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ரோல் கொடுக்கலாம். ஏற்கனவே விடாமுயற்சி படத்தில் அவங்க ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோலில் வந்து நடிச்சிருந்தாங்க. திரிசா மேமுக்கு அப்புறமா அதிகமாக பேசப்பட்ட ஒருத்தவங்க அப்படின்னா ரெஜினா கசன்ட்ரா தான். அவங்களுக்கு தான் அதிகமான ஒரு ரோல் இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வரிசையில் இந்த மூக்குத்தி அம்மன் பார்ட் 2ல் யாருக்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் ரோல் கொடுக்க போகிறாங்க, எந்த அளவிற்கு வந்து பிளே ஆக போகுது அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக நயன்தாரா அவங்க வந்து பெரிதளவில் படங்கள் எதுவுமே பண்ணலை. இப்போ மூக்குத்தி அம்மன் 2 படத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு சக்ஸஸ் கொடுக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். பொதுவாக ஹிப்பா பாதி அப்படின்னாலே வந்து ரேப் சாங் வந்து பயங்கரமாக போடுவார். அது மாதிரி ஒரு ராப் சாங் வந்து அம்மனுக்கும் இருக்குது அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. என்ன அப்படின்றத நம்ம படம் வரும்போது பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, நம்மளுடைய இசைஞானி இளையராஜா அவங்களுடைய சிம்போனி இசைக்காக வந்து நம்ம பயங்கரமாக காத்துட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ முதல் முறையாக வந்து சிம்போனி இசையை வந்து ஒளி வடிவில் நமக்கு வந்து இளையராஜா அவர்கள் வந்து தரப்போகிறாரு. ஏற்கனவே வந்து இந்த சிம்போனி இசைக்கு வந்து முயற்சிகளாக எடுத்திருந்தாங்க. அந்த வரிசையில் முழுமையாக வந்து இப்போ நமக்கு கிடைக்க போகுது. அது குறித்து பலருமே வந்து இசைஞானி இளையராஜா அவங்கள நேரில் சந்தித்து அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ 8ஆம் தேதி நடைபெற இருக்கிற விழாவுக்காக பயங்கரமாக எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழகமே இசைஞானி இளையராஜா அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல காத்துட்ருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா புதுவிதமான முயற்சி எடுத்து அவர் எப்போவுமே புதுசாக பண்ணிட்டு இருந்தாலும் கூட இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு வந்து பயங்கரமான ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் புதுமையை வந்து காட்டிகிட்டே இருக்கிறாரு. அந்த வரிசையில் இந்த சிம்போனி மியூசிக்லையும் வந்து என்ன புதுமையை காட்ட போகிறாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க. சிம்போனி இசையே வந்து ஒரு புது முயற்சி தான் அப்படின்னா கூட அதில் வந்து என்னென்ன டிஃப்ரென்ஸ்லாம் வந்து அவர் காட்ட போகிறாரு,
அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தானாகவே கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இசைஞானி இளையராஜா அவங்களுடைய ரசிகர்களுக்கெல்லாம் இந்த விஷயம் பயங்கரமான ஒரு ட்ரீட்டாக இருக்கும். என்ன அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, சசிகாந்த் அவங்களுடைய இயக்கத்தில் டெஸ்ட் படம் வந்து ரிலீஸ் ஆக காத்துட்ருக்கு. நம்ம மாதவன் மற்றும் சித்தார்த் மற்றும் நயன்தாரா அவங்களுடைய நடிப்பில் வந்து வெளியாக இருக்கிற படம் தான் டெஸ்ட். இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை 2023 கொடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ 2025 ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி டைரக்டாகவே நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். நம்ம சித்தார்த் அவங்களா இருக்கட்டும், மாதவனாக இருக்கட்டும், இல்லை நம்ம நயன்தாரா அவங்களா இருக்கட்டும், தனித்தனியாக அவங்க வந்து ஒரு ஸ்டார்ஸ். ஸோ அவங்க தனித்தனியான படங்களே நம்ம பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்போம். இப்போ 3 பேரும் சேர்ந்து வந்து ஒரு காம்போவாக இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே ஒரு சிங்கிளான ஒரு சூப்பரான ஒரு முக்கியத்துவமான ஒரு ரோல் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இவங்க ஃபில் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏற்கனவே நயன்தாரா அவங்க மேலே இப்போ சமீப காலமாகவே வந்து நிறைய ட்ரால்ஸ் வந்து பண்ணுறாங்க, நிறைய நெகட்டிவ் விமர்சனங்களை கொடுத்துட்டு வராங்க. அவங்க பேசுகிற எல்லா ஸ்பீச்சுமே ஒரு நெகட்டிவாக தான் கன்வே ஆகுது. ஸோ இந்த டெஸ்ட் படம் வந்து எந்த அளவிற்கு வந்து நயன்தாரா அவங்களுடைய ரசிகர்களை மறுபடியும் அவங்க பக்கம் இழுக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, விக்ரம் அவங்களுடைய நடிப்பில் வீர தீர சூரன் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படத்திற்காக வந்து பயங்கரமாக வெயிட்டிங்கில் இருக்காங்க. இந்த படத்தினாலேயே துருவ நட்சத்திரம் படம் வந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். ஏன்னா துருவ நட்சத்திரம் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய நாளாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்கு ஒவ்வொரு சூழல் பார்த்துட்டே வரும்போது இப்போ ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாலும் கூட வீர தீர சூரன் படம் வந்து மார்ச் 27 வந்து ரிலீஸ் ஆக போகிறதுனால மறுபடியும் வந்து துருவ நட்சத்திரத்தை வந்து கொஞ்சம் கிடப்பில் போட்டிருக்காங்களாம். இந்த வீர தீரன் சூரன் படத்திலிருந்து ஆத்தி அடியாத்தி அப்படின்ற லிரிக் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த லிரிக் வீடியோவுக்கு வந்து வாய்ஸ் கொடுத்தவர் நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் மற்றும் மியூசிக்குமே வந்து ஜிவி பிரகாஷ் அவங்க தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஜிவி பிரகாஷ் அவங்களுடைய வாய்ஸில் வந்து மறுபடியும் ஒரு மெலோடியான ஒரு சாங்காக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் விக்ரம் அவங்களுக்கு இந்த வீர தீர சூரன் படம் வந்து கண்டிப்பாக வந்து ஹிட் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா சமீபத்தில் அவர் நடித்து வெளிவந்த படங்கள் எல்லாமே எவ்வளவு அவர் உழைப்பு போட்டிருந்தாலும் கூட அந்த உழைப்புக்கான ஒரு வெற்றியை வந்து அவர் பெறல அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அந்த வரிசையில் இந்த படம் அவருக்கு எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, இயக்குனர் மாரி செல்வராஜ் அவங்களுடைய இயக்கத்தில் பைசன் படம் வந்து உருவாகிட்டு இருக்கு. துருவ விக்ரம் அவங்க தான் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கிறாங்க. ஸோ மாரி செல்வராஜ் அவங்களுடைய இயக்கத்தில் வெளிவர படங்கள் எல்லாமே அதிக அளவில் வந்து வெற்றி பெறக்கூடிய படங்களாக தான் இருக்குது. சில படங்கள் கான்ட்ரோவர்சியாக பேசப்பட்டாலும் கூட வெற்றியா அப்படின்னு பார்க்கும் பொழுது வெற்றி நிலையில தான் இருக்குது. இந்த வரிசையில் இப்போ சமீபத்தில் வெளிவந்த வாழை படம் கூட வந்து ரொம்ப அழகான ஒரு படமாக வந்து எல்லா இயக்குநர்களாலையும் ரொம்ப தரமான படம் அப்படின்னு பாராட்டப்பட்டுச்சு. இதற்கு முன்னாடி அவருடைய ப்ராஜெக்ட் எல்லாமே ஒரு பயங்கரமாக கொண்டாடக்கூடிய படங்களாக தான் இருந்துச்சு, பேசப்படுற படங்களாகவும் இருக்குது. அந்த வரிசையில் இந்த பைசன் படமும் வந்து இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் துருவ விக்ரம் அவங்களுக்குமே வந்து இன்னும் சினிமாவில் பெரிய அளவில் வந்து அவர் ஆக்டிங் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு நேம் வந்து இப்போ தான் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த வரிசையில் மாரி செல்வராஜ் அவங்களோட துருவ விக்ரம் அவர் இணைஞ்சு இந்த படத்தை வந்து எப்படி கொடுக்க போகிறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்ச் 7ஆம் தேதி பைசன் படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். இந்த மாதிரி சினிமாவில் ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நம்மளும் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். அடுத்தடுத்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம எஃப்எஃப் டைம் ஷோவில் வந்து பேசலாம். அதுவரை இணைந்தே இருங்கள். இது எஃப்எஃப் டைம் ஷோ. பாய் ஃப்ரம் தேவிகா.